மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நாளை மறுதினம் அயோத்தியில் ராமர் சிலை நிறுவப்பட உள்ள நிலையில் அந்நகரம் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும் வண்ண விளக்குகளால் ஜொலித்தவாறும் காட்சியளிக்கிறது. மேலும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சூரிய ஸ்தம்பங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் அதன் சிறப்புகள் குறித்து களத்தில் இருந்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். நாம் தற்போது அயோத்தியில் இருக்கின்றோம். நாளை மறுதினம் அதாவது 22ஆம் தேதி ராமரின் பிராண பிரதிஷ்டை சம்பவம் நடைபெற இருக்கின்றது. இந்த வைபவ நிகழ்வுக்காக ஏராளமான இந்துக்கள் இந்த புனிதமான அயோத்தி நகருக்கு வர இருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அயோத்தி மாநகர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. அதாவது வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் வீதிகளெங்கும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தெய்வீக பக்தியை தரக்கூடிய உணர்வாக இந்த பிரதான வீதிகள் எங்கும் விளங்குகின்றது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் லதா மங்கேஷ்கர் பஜார் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த பகுதியில் சூரிய ஸ்தம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் மட்டுமில்லாமல் அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இது போன்ற சூரிய ஸ்தம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்தம்பம் என்றால் தமிழில் கம்பம் என்று குறிப்பிடலாம். இந்த பில்லர்ஸ் வந்து எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் கடவுள் சூரிய வம்சத்தினுடைய ஒரு வழித்தோன்றலாக இருக்கின்றார். எனவே அந்த சூரியனை போற்றக்கூடிய வகையிலும் சூரிய கடவுளை நினைத்து அவருடைய அந்த விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் இந்த சூரிய ஸ்தம்பங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். 25 இடங்களில் இது போன்று விளக்குகள் போன்ற அந்த தோற்றமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு கம்பத்திற்கு கீழும் அனுமார் தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கீழே ஜெய் ஸ்ரீராம் என்று ஹிந்தியிலே எழுதப்பட்டிருப்பதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அயோத்தி மாநகர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. செல்லக்கூடிய அனைத்து சாலைகளிலும் குறிப்பாக பிரதான சாலைகளிலே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் மலர்களால் முழுமையாக சுற்றி அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் ஆங்காங்கே பார்க்க முடிகின்றது. அதே போல முக்கிய சாலைகளின் இருமருங்கிலும் செடிகள் பூச்செடிகள் போன்றவையெல்லாம் வைக்கப்பட்டு மிக அழகாக பிரம்மாண்டமாக ஒரு அழகான வடிவத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் அயோத்தி மாநகரும் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக இந்த பகுதி வாழ் மக்கள் தெரிவிக்கிறார்கள். அயோத்தி ராமர் கோயிலுக்கு தொடர்ந்து இனி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதனாலே அதற்கு ஏற்ப பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. நாம் பார்க்கின்றோம் ஒரு மேம்பாலம். அந்த மேம்பாலம் கூட முழுமையாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பல இடங்களிலும் பல சிறப்புமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை மறுதினம் இந்த ராமருடைய இந்த கோவிலிலே மிக சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடைபெற இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை கருத்தில் கொண்டு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நியூஸ் தமிழ் மூலமாக இன்னும் பல இடங்களுக்கு சென்று அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, அயோத்தியில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் எப்படி வர வேண்டும், அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் தெளிவாக விளக்க இருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.